டைரக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் வந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விஜய், பிரபுதேவா, பிரசாந்த் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. படத்தோட ஆரம்பத்திலே ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட்ல இருக்கிற விஜய், பிரசாந்த், பிரபுதேவா இவங்களோட எக்ஸ் பாஸான மோகன் ஒரு எதிர்நாட்டு உளவாளின்னு வேற ஒரு ஆபீசர் மூலமா தெரிய வருது. இதனால விஜய் டீம்னால மோகன் குடும்பம் பாதிக்கப்படுது. இதுக்கு பழி வாங்கணும்ட்டு மோகன் விஜயோட சின்ன பையனை கடத்தி வச்சு அவனை பெரிய ஆளா வளர்த்து விஜய்க்கு எதிராகவே திருப்பி விடுறாரு. இதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மொத்த கதையை. எனக்கு இந்த படம் ஒரு ஆவரேஜான மூவியை பார்த்த ஃபீல் தான் கொடுத்தது. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, பிரசாந்த் ஒரு சீன்ல சுட்டுருவாங்க, இவர் இறந்துட்டாருன்னு நினைச்சிருப்போம். ஆனா அடுத்த சீன்லயே இவர் உயிரோட வருவாரு. அதுக்கான சரியான எக்ஸ்பிளைனும் சரியா தரல. ஒரு ஃபைட் சீன் முடிஞ்சதும் ஒரு பாட்டு கம்பல்சரியா வந்துடும். அதுவே ஆடியன்ஸுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா இருந்தது. படம் வரதுக்கு முன்னாடி பாட்டு நல்லா இல்லைன்னு இருந்தோம். ஆனாலும் படம் நல்லா இருக்குன்னு தான் போனேன். ஆனா அங்க போனா பாட்டு கொஞ்சம் டீசெண்டா இருந்தது. ஆனா படத்துல செகண்ட் ஹாஃப்ல நிறைய இடத்துல சொதப்பி இருக்காங்க. கிளைமேக்ஸ்ல வர ஃபைட் சீன்ல இவங்களோட ஃபைட் சீன் தெரியும்னு பார்த்தா எனக்கு சிஎஸ்கே மும்பை மேட்ச் தான் தெரிஞ்சுது. வெங்கட் பிரபு சென்னை 28 விளையாட்டு படம் போலவே இந்த படத்தையும் விளையாட்டை எடுத்துக்கினார் போல. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் நல்லாவே இருக்கும். அதுல வர கேமியோ ரோல் ஒரு பெரிய ஹைலைட்டா சொல்லலாம் இந்த படத்துல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் காமெடி போகும், கொஞ்ச நேரம் எமோஷனலாவும் போகும். இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஹைப்பை ஏற்றி இன்ட்ரோல நல்லாவே முடிச்சிருப்பாங்க. நான் படத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பையன் கிட்ட கேட்டேன் படம் எப்படிரா இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்குன்னா, செகண்ட் ஹாஃப் வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னான். எனக்கு இன்ட்ரோல் வரைக்கும் நல்லாவே போச்சு. அந்த பையன் சொன்ன மாதிரியே செகண்ட் ஹாஃப் வேற லெவல் சம்பவம் பண்ணியிருப்பாங்கன்னு இருந்தேன். இளைய தளபதியும் ஐ எம் வெயிட்டிங்னு சொல்லி இன்ட்ரோல முடிச்சிருப்பாங்க. நானும் வெயிட்டிங்லேயே இருந்து பார்த்தா நிறைய இடத்துல சொதப்பி இருக்காங்க. புரியல, இப்போ புரியுது, இப்போ புரியுது. தளபதியோட பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்தது. அயர்லாண்டில் வர எமோஷனல் போர்ஷனாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டைம் அவரோட பையனை பார்க்குற சீனாக இருக்கட்டும் நல்லாவே பண்ணியிருக்காரு. டிஐஜியில் வர விஜய் கேரக்டருக்கு நல்லாவே இருந்தது. இந்த கேரக்டருக்கு ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தா இந்த படம் வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்கோம். மற்ற கேரக்டருக்கெல்லாம் கொடுத்த ரோலை நீட்டாக பண்ணிட்டாங்க. மோகனோட ரோலை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எழுதியிருக்கலாம். கிளைமேக்ஸில் ஒரு கேமியாவும் மற்ற சாங்கில் வர கேமியாவும் ரெண்டுமே டீசெண்டாக இருந்தது. கிளைமேக்ஸில் தலா அஜித்துக்கு ஒரு டைலாக் ஒன்று வரும். அது தலா அஜித்துக்கா இல்லை தலா தோனிக்கான்னு கேட்டிங்கன்னா தலா தோனிக்குன்னு தான் முழுக்க இருக்கும். படத்தோட டியூரேஷன் 3 மணி நேரம் கிட்ட இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ்.